எதனால காதல் தோல்வி வருது, என்ன காரணங்களால அந்த காதல் தோல்வி அடையுது, ஒரு ரிலேஷன்ஷிப் தோல்வி அடையறதுக்கு எந்த ஒரு விஷயம் முக்கிய காரணியா அமையுது, உங்க காதலை தோல்வி அடைய விடாம பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா அப்பா அம்மாவுக்காக கூட உயிரை கொடுக்காதவங்க தான் காதலிக்கிற பொண்ணுக்காக உயிரை கொடுக்கறதுங்கிறது அந்த காதல் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கறத சொல்லுது. அவ்வளவு அந்த வலிமையான காதல் வலுவிலிருந்து தோத்து போகும்போது தாங்கிக்க முடியாம இந்த மாதிரியான முடிவுகளையும் எடுக்கிறாங்க. ஒரு சில மோசமான சூழ்நிலைகளை தவிர பெரும்பாலும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகாம நம்மளே தவிர்த்தரலாம். அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லயே அதை செஞ்சு முடிச்சிட முடியும். அதுக்கு முதல்ல என்ன காரணங்களால இந்த லவ் ஃபெயிலியர் ஆகுது, இந்த காதல் தோல்வி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த தெரிஞ்சுக்கிட்ட லிஸ்ட்ல இருக்கிற அந்த விஷயங்களை தவிர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம லவ் ஃபெயிலியர் ஆகாம தவிர்த்தரலாம். அது என்னென்ன? 1. ஈகோ. காதல்ல என்ன காரணத்துக்காக வேணாலும் சண்டை வரலாம். ஆனா அந்த சண்டைய யாரு முடிச்சு வைக்கிறது அப்படிங்கறதுல இந்த ஈகோ குறுக்க வந்து அந்த பிரிவை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது யாரு முதல்ல மன்னிப்பு கேட்கறது, யாரு செஞ்சது தப்பு, நீ தான் முன்னாடி வந்து பேசணும், நான் போய் பேச முடியுமா, நான் எதுக்கு போய் பேசணும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் நம்மள போய் மன்னிப்பு கேட்டு சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, சின்னதா ஒரு சாரி கேட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். யாரு மேல உண்மையிலேயே தப்பு இருக்கு, யாரு பேசினது தப்பு, என்னதான் இருந்தாலும் அந்த வார்த்தை பேசியிருக்க கூடாது, எப்படி அவங்க அதை சொல்லலாம் அப்படின்னு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த பிரச்சனையை முடிச்சு ஒன்னு சேரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு தேவைப்படுற ஒத்த சொல் சாரி, தெரியாம நடந்துருச்சு, இல்லனா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போறது. ஆனா அதை போய் கேட்கறதுக்கு உங்களுடைய ஈகோ குறுக்க நின்னு உங்க பிரிவை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியா நீங்க ஒரேதிரியா பிரியறதுக்கான சூழ்நிலையை அது உருவாக்கிரும். இந்த ஈகோ ஒன்னு சேர்றத தடுக்க மட்டும் காரணமா இருக்காது, சண்டை வரத்துக்கும் பல இடங்கள்ல இந்த ஈகோ தான் காரணமா இருக்கும். உங்க லவ்ல உங்க ஈகோனால பிரச்சனை இருக்குன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உங்க ஈகோ முக்கியமா இல்ல உங்க காதல் முக்கியமா அப்படின்னு. ஏன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் உங்களுக்கு கிடைக்கும். எது முக்கியம் அப்படிங்கறத யோசிச்சு அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. 2வது, அதீத கட்டுப்பாடு மற்றும் சுதந்திரமின்மை. பொதுவா இந்த கட்டுப்பாடு பல காரணங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஒரு லவ்ல. அது அதீத பாசனால, அதீத அக்கறனால, இல்ல சந்தேகம் காரணமா, இல்ல இன்செக்யூரிட்டி இருக்கும் அவங்க காதல்ல. இப்படி பல காரணங்களால கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா அங்க போக கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, யாரு வேணும் யாரு வேணான்னு ஒருத்தர் இன்னொருத்தரை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும்போது, அதாவது கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க சுதந்திரமின்மையா ஃபீல் பண்ணுவாங்க. எங்கேயோ லாக் ஆயிட்டமோ மாட்டிக்கிட்டமோ அப்படிங்கிற மாதிரியும் சில சமயங்கள்ல அடிமையா இருக்கிற மாதிரியும் அது உணர வைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சரி தப்பு நல்லது கெட்டதை வச்சு நீங்க இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணும்போது, எதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க நினைக்கிறது சொல்றது சரியாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. காதல் அன்பால மலருமே தவிர கட்டுப்பாட்டுல மலராது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அதீதமான கட்டுப்பாடு உங்க காதலை காலி பண்ணி விட்டுரும். 3வது, ஓவர் பொசசிவ்னாலையும் கேரிங்னாலையும் வருது. காதல்ல பொசசிவா இருக்கிறதும் கேரிங்கா இருக்கிறதும் நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுவே ஓவரா போகும்போது அந்த காதல் மேலேயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டுரும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. சரி, அது எப்படிப்பா ஓவர் கேரிங்ல பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த கட்டுப்பாடு கண்ட்ரோல் பண்றதுன்னு. நீங்க ஓவரா கேர் பண்ணும்போது உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு இதை செஞ்சா இல்ல இப்படி பேசினா அல்லது அங்க போனா அவங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணுவீங்க, அங்க போவாத இதை செய்யாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எப்பயாவது ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டா கவனிச்சு சொல்லும் போது பிரச்சனை இல்ல. ஆனா அடிக்கடி ஓவரா கேர் எடுத்துக்கிறேன் பேர் வழி அப்படின்னு உங்களுடைய பொசசிவ்னாலையும் கேரிங்னாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் காதல்ல பிரச்சனையா வந்து முடியுது. 4வது, அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்காம இருக்கிறதும் அலட்சியப்படுத்துறதும். காதல் கைகூடுற வரைக்கும் அவங்களுக்காக நிறைய நேரம் செலவழிப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க பேசுறத முழுசா கேட்பாங்க, கவனிப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். காதல் கைகூடினதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழிச்சு அல்லது சில வருடங்கள் கழிச்சு பெருசா அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்காம இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுறதை கேட்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்பவங்க தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சியம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி அவங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்காம இருக்கும் போதும் அலட்சியப்படுத்தும் போதும் காதல் தோல்வியில முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5வது, தங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதும் அப்புறம்
சந்தேகப்படுறதும். இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காதல் அப்படிங்கறதே நம்பிக்கை சார்ந்த ஒண்ணுதான். நீங்க நம்புனா மட்டும்தான் அது காதல், நம்பல அப்படின்னா முதல்ல அது காதலுக்குள்ளேயே வராது. நீங்க அப்படி உங்க லவ்வரை நம்பாம இருக்கும் போதோ சந்தேகப்படும் போதும் அது காதல்ல பெரிய விரிசலை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்க என்ன அன்பா அவங்க மேல செலுத்தினாலும் அவங்க அதை செய்ய தான் போறாங்க. அது ஒரு கட்டத்துல உங்களுக்கு அது தெரிய வந்து அதனால மனவலியையோ மனவேதனையோ மன உளைச்சலையோ நீங்க அடைய தான் போறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி இல்லாம நீங்க சந்தேகப்படுற மாதிரி இல்லாம உங்களுக்கு அவங்க உண்மையா இருந்திருந்தா நீங்க தேவையில்லாம சந்தேகப்பட்டு உங்களுடைய காதலை இழந்திருப்பீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, உங்க சந்தேகத்துக்கு பாத்திரமா, அதாவது கரெக்டா நீங்க சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கிறவங்க, நீங்க சந்தேகப்படுறதுனாலையும் சண்டை போடுறதுனாலையும் அவங்க திருந்தி உங்க அன்பை உணர்ந்து உடனே மாறிட போறது கிடையாது. ஒரு நாள் உங்களை கட் பண்ணி விட்டுட்டு தான் போறாங்க. அதனால உங்க லவ்வர் உங்களுக்கு துரோகம் பண்றாங்களோ அப்படின்னு நீங்க அவங்க மேல சந்தேகப்படுற சதவீதத்தை விட அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையோட சதவீதத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் உங்க மேல உள்ள அன்பு அதிகமாக்கும். ரெண்டாவது, உண்மையாவே அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா அவங்க மேல நீங்க வைக்கிற உங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம காலப்போக்குல அவங்க உங்களுக்கு உண்மையா இருந்து உங்க காதல் உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ சந்தேகப்பட்டு கஷ்டப்படுறதை விட ஈஸியா நம்பிட்டு போயிடலாம். ஏன்னா ஒருவேளை ஏமாந்துட்டீங்கன்னா ஏமாந்த அந்த ஒரு நாளோ இல்ல சில மாதங்களோ அந்த ஏமாந்த வலி இருக்கும், அந்த கஷ்டம் இருக்கும், அதுல இருந்து கூட நீங்க வெளியில வந்துடலாம். ஆனா அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க சந்தேகப்படுறது தினம் இன்னும் கொடுமையான வலியா இருக்கும். அதனால நம்பிக்கை வைக்கணுமா சந்தேகப்படணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஆறாவது, கம்யூனிகேஷன் கேப். சரியான புரிதல் இல்லாம இருக்கிறது, இல்லனா தவறா புரிஞ்சுக்கிறது. பேசுற எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் சண்டையை வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஏழாவது, குடும்ப எதிர்ப்பு மற்றும் சமூக அழுத்தம். ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அவங்களுடைய குடும்பம் ஒத்துக்காம இருக்கிறதும் ஜாதி மதம் அப்படின்னு சமூக அழுத்தமும் ஒரு காரணமா இருக்கும். எட்டாவது, மூன்றாம் நபரின் குறுக்கீடு. உங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் உங்களுக்கு வர சண்டை பிரச்சனைகள்ல மூணாவது ஒரு நபரை உள்ள விட்டீங்கன்னா அதுவும் உங்க காதலை காலி பண்ணிட்டு போயிடலாம். ஒன்பதாவது, பொறுப்பின்மை மற்றும் வாக்குறுதிகளை மீறுதல். காதலுக்கு அடுத்த கட்டமா போக போறது கல்யாணம். கல்யாணத்துல நிறைய பொறுப்பு தேவை, பொருளாதார சூழ்நிலைகள் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி பொறுப்பு இல்லாம இருந்தாலோ பொறுப்பற்ற தன்மையில இருந்தாலோ இல்லனா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு உங்க காதலர்கிட்ட உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்க அடிக்கடி மீறினாலோ அதுவும் எதிர்காலத்தை நினைச்சு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அதனாலையும் காதல் முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பத்தாவது, அன்பு மற்றும் பாராட்டை காட்ட தவறுதல். நான் தான் அன்பு வச்சிருக்கேனே, அதிகமா லவ் பண்றேனே அப்படின்னு அதை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காம அதை ஏதாவது ஒரு வகையில நீங்க காமிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஒரு காதல் வாழ்க்கையில அடிக்கடி பாராட்டுறதும் உங்களுடைய காதலை ஏதாவது ஒரு வகையில தெரியப்படுத்திட்டு இருக்கிறதுமே உங்களுடைய காதலை சாகாம உயிரோட வச்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறது. தவறு செய்யறது மனுஷ இயல்பு. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல தவறு நடக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ மன்னிக்கிற மனப்பான்மை அதிகமா இருக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த அளவுக்கு அந்த காதலை ரொம்ப நாள் வாழ வச்சிடலாம். ஆனா எந்த அளவுக்கு உங்களால அந்த வலியை தாங்க முடியும், எந்த அளவுக்கு உங்களால மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், சண்டையிடுற விதம். எப்பவுமே லவ்ல சண்டை வரும்போது நீங்க அந்த சண்டையை எப்படி போடுறீங்கன்னு ஒரு விதம் இருக்கு. அதுதான் உங்களுடைய லவ்வரை நீங்க எவ்வளவு காயப்படுத்துறீங்க அப்படிங்கறத முடிவு செய்யும். அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்கால காதல் வாழ்க்கை சீக்கிரமே முடிய போதா இல்லனா அதிக காலம் வாழ போதா அப்படிங்கறதும் அமையும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க சண்டையிடுற விதம் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணியமா இருக்கோ, நாகரிகம் மீறாம ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாம இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய காதலை பாதுகாத்துக்கலாம். அது எப்படியா சண்டை போடும்போது நாகரிகமா கண்ணியமா சண்டை போட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டா, நான்லாம் கோவம் வந்தா கண்ணாமண்ணான்னு தான் பேசுவேன் அப்படின்னா அப்பையும் நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது முக்கியம், உங்களுடைய கோபமும் சண்டையுமா இல்ல உங்க காதலா? உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறத அப்பையும் நீங்க தான் முடிவு பண்றீங்க. இப்போ இந்த லிஸ்ட் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல அதிகமா சண்டை வரதுக்கான காரணங்கள் இருக்கிற லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல உள்ள விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க தவிர்த்தாலே உங்க லவ்வை காப்பாத்திக்கலாம். இப்போ நான் சொன்னது ரொம்ப ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்க அனுபவிச்ச அல்லது உங்க லவ் ஃபெயிலியருக்கு காரணமான அந்த காரணங்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாக்குறவங்களும் அதை செய்யாம தவிர்த்துப்பாங்க, அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும்.